மீண்டும் பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம் நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு காலமும் எமக்கு ஆதரவு அளிக்கின்ற தமிழ் பேசும் உள்ளங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் மஸ்டுபேஷன் என்று சொல்லப்படுகின்ற பெண்களினுடைய சுய இன்பத்தினாலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். யூடியூபிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அதே நேரத்தில் டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். நான் முதலிலே சொன்னேன், இந்த பெண்கள் இந்த சுய இன்பம் காணுகின்ற போது அவர்களுடைய மனநிலை அதனுடன் சேர்த்து மனநிலையை அது நல்லாக மேம்படுத்துகிறது. எனவே இட் இம்ப்ரூவ்ஸ் த மூட் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் என்று சொல்லுவோம். எனவே மூடையும், அதாவது மூட் என்று சொல்லப்படுகிறது ஒரு மனநிலை. டல்லாக இருக்கிறீர்கள், சந்தோஷமாக இருக்கிறீர்கள், கவலையாக இருக்கிறத நாங்கள் மூட் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் மனநிலையை நாங்கள் ஒழுங்காக அவர்கள் வைத்திருப்பதற்கு முக்கிய ஒரு உதவியாக இருக்கிறது. அதே நேரத்திலே அவர்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லப்படுகிற தனி மனித அபிப்பிராயத்தையும் அதே நேரத்திலே அவர்களுடைய உடலை பற்றிய அறிவையும் கூட வளர்ப்பதற்கு அது உதவி செய்கிறது. சில நேரங்களிலே வருகின்ற போது பெரிய கவலையாக இருக்கும். தங்களுக்கு அந்த கிளிட்டோரியஸ் எனப்படுகின்ற ஒரு பகுதி கூட அவர்களுடைய பெண் உறுப்பில் இருப்பது கூட பல பெண்களுக்கு தெரியாத ஒரு நிலைமையை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனவே இந்த சுய இன்பம் காண்பதின் மூலமாக பெண்களுக்கு என்ன நடைபெறுகிறது என்றால், அவர்களுடைய உடலை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதுடன் அதே நேரத்தில் இந்த உறுப்பை நாங்கள் தூண்டுவதன் மூலமாக அவர்களுக்கு இன்பம் ஏற்படுகிறது என்பதை அவர்களினாலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் சொல்வோம், helps a woman to understand her body and what gives pleasure என்று சொல்லுவோம். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே எங்களுடைய உடலை பற்றி முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். இல்லாவிட்டால் எங்களுடைய உடலை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் எங்களுடைய உடலை பற்றி மற்றவர் தானே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி அந்த இடத்திலே எங்களுக்கு எழும்புகிறது. எனவே இந்த உங்களை சொன்னேன் முதல்ல, சுய இன்பம் காண்பவர்கள் மிகுந்த புத்திசாலிகளாகவும் பலசாலிகளாகவும் எவ்வாறு பெண்களுடன் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்றதால் பல 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 பிரபலியங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் உலகத்திலே. எவ்வளவு பெண்களுடன் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் மிகவும் பிரபலியமானவர்களாகவும் மிகவும் புத்தி கூர்மை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு வரலாற்று உண்மை என்பது போலத்தான் இந்த பெண்கள் கூட தங்களுடைய உடலை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் த பாடி அண்ட் வித் வாட் கிவ்ஸ் பிளஷர் என்பதாவது இந்த உறுப்பை நாம் தொடுகின்ற போது எங்களுக்கு இந்த இன்பம் ஏற்படுகிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். என்றபடியினாலே தான் அவர்கள் ஒரு திருமண வாழ்க்கையிலே அவர்கள் ஈடுபடுகின்ற போது ஒரு நியாயமான உணர்வை அவர்களினாலே அறியக்கூடியதாக பெறக்கூடியதாக இருக்கும். எனவே சுய இன்பம் காணுகின்ற பெண்களுக்குத்தான் என்ன ஏற்படும் என்றால், அவர்களுடைய அந்த உச்சக்கட்டம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது கேன் இம்ப்ரூவ் த ஆர்காசம் குவாலிட்டி அண்ட் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்வோம். அதாவது பாலியல்லே அவர்கள் திருப்தி அடைவதற்கும் அதே நேரத்திலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உச்சக்கட்டத்தை எவ்வாறு அவர்கள் அடைவது என்பதை பற்றியும் முழு அறிவும் இந்த இடத்திலே அவர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே தான் நான் முதலிலே சொன்னது போல, ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த ஃபீமேல் மஸ்டுபேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண்கள் சுய இன்பம் காண்றபடியினாலே ஏற்படுகின்ற நன்மைகள் ஆண்களை விட எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்திலே நான் முதலிலே சொன்னது போல இது என்ன செய்கிறது என்றால், திருமணம் முடித்த பிற்பாடு
ஒரு பெண்ணுக்கு அவர்களுடைய ஆர்காசம் உச்சக்கட்டத்தை இலகுவாக அடைவதற்கும் அதே நேரத்திலே அந்த உச்சக்கட்டத்தை அடைவதன் காரணமாக அவருக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் திருப்தியையும் இது ஈடு செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்திலே சில கணவர்மார் எங்களிடம் சொல்லுகிற ஒரு குறைபாடு என்னவென்றால், என்னுடைய மனைவி ஒரு ஜடமாக இருக்கிறார், ஒரு உணர்ச்சியும் ஏற்படுவதில்லை, நான் என்ன செய்தாலும் அவருக்கு உணர்ச்சி வருவது கிடையாது, அதே நேரத்திலே அவர் பாலியலையும் செக்ஸிலையும் ஈடுபடுவதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை என்று சொல்லுவார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்ன? அவர்களுக்கு இருக்கின்ற, பெண்களுக்கு இருக்கின்ற இந்த லோ லிபிடோ என்று சொல்லப்படுகிற இந்த பாலியல்லே ஆசை அற்ற தன்மை. எனவே இந்த லோ லிபிடோ என்று சொல்லப்படுகிற பாலியல் உணர்ச்சியற்ற தன்மை அல்லது பாலியல்லே உச்சக்கட்டம் அடைய முடியாத பிரச்சனை உடையவர்களுக்கு இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது மிகுந்த நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதை பற்றி நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், கணவரை இழந்தவர்கள், அதே நேரத்திலே கணவர் வெளிநாட்டில் இருப்பவர்கள், அது வெளிநாட்டில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் இந்த சுய இலக்கத்தை பழகி கொண்டார்கள் என்றால் வேறு ஆண்களுடன் அல்லது திருமணத்துக்கு பிந்திய பாலியல் உறவுகளை தவிர்த்து கொள்ள முடியும். இவ்வாறு திருமணத்துக்கு பிந்திய அல்லது வேறு ஆணுடன் ஏற்படுகின்ற பாலியல் உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக பெரிய ஒரு பிரச்சனை, அவர்கள் பிள்ளை பெற, அதாவது பிரெக்னன்டாக கர்ப்பிணி ஆகாமல் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக, அடுத்த முறை நான் நிகழ்ச்சியில் இதை பற்றி தான் பேச இருக்கின்றேன். அதாவது பாலியல் தொற்று நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், HIV எய்ட்ஸ் எனப்படுகின்ற மாறாத உயிர்கொல்லி நோயில இருந்தும் தங்களை இவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்திலே வேறு ஆணுடன் தொடர்பினை ஏற்படுத்தினால் சமூகத்திலே ஏற்படுகிற பிரச்சனைகள், இவருடைய வீட்டிலே கணவர் இல்லை, இரவிலே இவரை தேடி பல ஆண்கள் செல்லுகிறார்கள் என்ற பெயர், கெட்ட பெயர், அதன் மூலமாக அவருடைய குடும்பத்துக்கு ஏற்படுகின்ற மாறாத வலு அல்லது மாறாத ஒரு கெட்ட பெயரில் இருந்து தங்களை இவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். என்றபடியினாலே தான் இந்த ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் ஆனது முக்கியமாக ஒவ்வொரு பெண்ணும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. திருமணம் முடிக்காவிட்டாலும் திருமணம் முடித்தாலும் பரவாயில்லை. அதே நேரத்திலே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சுய இன்பம் செய்வதற்கு உதவுகின்ற போது அது இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற பாலியல் உறவை மிகவும் திருப்திப்படுத்தும். அதாவது ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும்? ஆணுக்கு சுய இன்பம் செய்து பழக்க வேண்டும். அதே நேரத்திலே மனைவி கணவனுக்கு சுய இன்பம் செய்ய வேண்டும், கணவன் மனைவிக்கு சுய இன்பம் செய்ய வேண்டும். இதன் காரணமாக இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பரஸ்பர உறவானது, நீங்கள் ஒருக்கா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதன் பிற்பாடு என்னுடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் பெறும். அதன் பிற்பாடு இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த மாறாத உறவு நன்றாக வலுப்படும். எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.